பண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் என்னை ஜெயிக்க பண்ணுவதற்கு என்னுடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் வணங்குகிற தெய்வம், நான் ஏற்றுக்கொண்ட தெய்வம் அவர் யார் அப்படின்னா எனக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம். நான் நம்புகிறேன் ஆண்டவர் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். சத்துருக்கு முன்பாக ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவார். உங்களோடு போட்டி இடுகிறவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். நீங்கள் தோற்று போன இடத்திலே ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஜெயம் நிச்சயமாய் கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை பழக்குவித்தார். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ஆலயத்திற்கு உங்களை கொண்டு வந்தார். அதற்காகத்தான் இந்த வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அதற்காகத்தான் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கர்த்தர் உங்களை வேறு விரித்தார். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தினார். உங்களையும் என்னையும் ஜெயிக்க பண்ணுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த சூழ்நிலையிலே உங்களையும் என்னையும் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஜெயிப்பாய். அன்பு தேவ பிள்ளையே, நீ ஜெயிப்பாய். வாலிப தம்பி, நீ ஜெயிப்பாய். நீ சோர்ந்து போக வேண்டாம். ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார்.